ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு க்ரைம் த்ரில்லர் நாவல் பார்த்துட்ருக்கோம். இந்த நாவலோட பார்ட் 2 தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த மாதிரி வியூஸ் எல்லாம் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய சூப்பரான ஹாரர், த்ரில்லர், க்ரைம் இந்த மாதிரி நிறைய ஜேர்னலில் நாவல்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அங்கே போய் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி நியூ அப்டேட்ஸ்ன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க சூப்பரான ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்குள்ளே கவிதா வந்துட்டா. கவிதா வந்தவொடனே மதிவாணனும் வருணும் ஒருத்தர் பார்த்து திருன்னு முழிக்க, இப்போ வருண் தான் ஆரம்பித்தான். அது ஒன்றும் இல்லைம்மா, நம்ம ஸ்வேதா இல்லை, அதான் ப்ராஜெக்ட் பண்ண போகிறாள்லம்மா, அந்த பிளேஸை செலக்ட் பண்ணிட்டாமா. அதான் அதை பற்றி நான் அப்பா கிட்டே பேசிகிட்டு இருந்தேன். அப்படியா, நல்ல விஷயம் தானே. எங்கே போகிறா ஸ்வேதா? அது வந்துமா கோயம்புத்தூர் பக்கத்துலம்மா, கவுண்டம்பாளையம்னு ஒரு வில்லேஜ்மா. அங்கே ஒரு கோவில் இருக்குமா, ரொம்ப ரொம்ப பழமையான கோவில்மா. அங்கே நிறையா தொல்பொருள் ஆராய்ச்சியெல்லாம் நடந்திருக்குமா. அந்த இடத்துல தான் இவன் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கா. நானும் கூட போகிறேம்மா. ஓ, ரொம்ப சந்தோஷண்டா. போய் பத்திரமா இருந்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லை, ஆராய்ச்சி அது இதுன்னு பண்ணுறப்ப தெரியாத காட்டு பக்கம் இதெல்லாம் போயிடாதீங்க. மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துக்கு போங்க. சரிம்மா. அம்மா இன்னொரு விஷயம். என்னடா? ஒன்றும் இல்லைம்மா, இந்த 2 ஆண்டுங்களுக்கும் ஹாலிடேஸ் வருதுல்ல, அதுங்களும் என்னை எங்கேயாவது அழைச்சிட்டு போகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்குதுங்க. அதான் அதுங்களையும் அழைச்சிட்டு போகலான்னு பார்க்குறேன். எனக்கும் ப்ராஜெக்டோட லொக்கேஷனை பார்த்த மாதிரியும் ஆச்சு, இதுங்களை சுற்றி காமிச்ச மாதிரியும் ஆச்சு. அதை பற்றி தாம்மா அப்பா கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். இப்போது கவிதா மதிவாணனை பார்த்தா. என்னங்க அவன் ஏதோ சொல்கிறான். இதையாவும் இனியாவும் இவங்களோட போகிறதா? ஆமாம் வருண், கோயம்புத்தூரில் எங்கே போய் தங்க போகிறீங்க? என்னங்க நீங்கள் அதெல்லாம் கேட்டுட்டிங்களா? என்ன நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்களா? கவிதா படபடன்னு பேச்ச ஆரம்பிக்க, மதிவாணன் கொஞ்சம் திணறி தான் போயிட்டாரு. என்னடா இவன் இப்படி அம்மா கிட்ட டைரெக்டாக போட்டு விட்டுட்டான். இப்போ நம்ம எப்படி சமாளிக்கிறது? நம்ம இவனை வள்ளிநாயகபுரம் கிராமத்துக்கு போக வேணான்னு சொன்னால் இவன் என்னென்னமோ பேசி இப்போ நம்மளே குழப்பிட்டு இருக்கான். சரி, முதல்ல கவிதா கிட்ட ஏதாவது பதில் சொல்லி அவளை ஆஃப் பண்ணி வைக்கலான்னு, அதுக்கப்புறமா இந்த வருணை கன்வின்ஸ் பண்ணி அங்கே போக வேண்டான்னு சொல்லலாம். ஆமாம் கவிதா, நானும் இப்போ வருண்கிட்ட அதை பற்றி தான் பேசிகிட்ருக்கேன். ஆமாம் வருண், எனக்கும் 2 நாள் டைம் கொடுறா, நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு மதிவாணன் இப்போ ஒரு நடுமயமான பதிலை சொல்ல, பா என்னப்பா இதில் என்னப்பா யோசிக்கிறதுக்கு இருக்குது? ஏன்பா நீங்கள் தங்கச்சிங்களை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன்ப்பா. ஏய், நீ தங்கச்சிங்களை பத்திரமா பார்த்துப்ப அப்படின்றது எங்களுக்கு தெரியும்டா. இருந்தாலும் நீங்கள் போகிற ட்ரிப்பில் இதையாவும் இனியாவும் எதுக்குன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு மதிவாணன் இப்போ ஒரு மாதிரி சமாளிக்க, கவிதாவும் இடமறிச்சு கேட்டா வருணை பார்த்து. ஆமாம், முதல்ல நீங்கள் எங்கே தங்க போகிறீங்க? இங்கே ஏதாவது ஹோட்டல் இந்த மாதிரியா? அம்மா அதெல்லாம் இல்லைம்மா, ஹோட்டல்லலாம் எங்கேயும் தங்கலாம்மா. 1 நாளா 2 நாளாம்மா ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்குறதுக்கு. நாங்கள் பண்ண போகிற ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். அதனாலம்மா, ஸ்வேதாவோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வாணின்னு ஒரு பொண்ணு இருக்காம்மா, கோயம்புத்தூரில் தான் இருக்கா. அவங்க ஃபேமிலியே கோயம்புத்தூரில் தான் இருக்காங்க. ரொம்ப நல்ல ஃபேமிலி, ஜாயின்ட் ஃபேமிலி தான். அதனால் அவள் வீட்டில் தான்மா நாங்கள்லாம் தங்க போகிறோம். சரி வருண், நீயும் ஸ்வேதாவும் ஓகே. ஆனால் இப்போ இதையாவும் இனியாவும் வேறு தங்க போகிறாங்கன்னு சொல்கிற. அப்போ அவங்க அந்த வாணின்னு சொல்கிற அவங்க ஃப்ரெண்டு, அவங்க குடும்பத்துக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குமேடா. பேசாமல் நீயும் ஸ்வேதா மட்டும் போயிட்டு வாங்களேன். இதையா இனியா இருக்கட்டும். அவங்கள நானும் அப்பாவும் எங்கேயாவது ட்ரிப் அழைச்சிட்டு போகிறோம். இப்போது பின்னாடி இருந்து சத்தங்க போட்டபடி இதையாவும் இனியாவும் என்ட்ரி ஆனாங்க. நோ வே அம்மா. என்னம்மா, நாங்கள் என்ன சின்ன பிள்ளைங்களா? எங்களை என்ன ஊட்டி கொடைக்கானலுக்கு போய் சுற்றுப்பயணமாக கூட்டிகிட்டு போக போகிறீங்க? நாங்கள் காலேஜ் படிக்கிறோம்மா. எங்களுக்கும் நிறைய விஷயங்களை தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்குமா. அதனால் இன்னும் நாங்கள் உங்கள் கையை பிடிச்சிட்டே நடக்கணும்னு நினைக்காதீங்கன்னு இதையாவும் கண்டிப்பான செல்ல கோபத்தோடு அம்மா கிட்ட பேசிட்டு, கண்டிப்பாக நான் அம்னா கூட கோயம்புத்தூர் போகிறோம். இப்போ ஸ்வேதா பேச ஆரம்பித்தா. ஆண்டி நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க ஆண்டி. நான் வருணை விட இதையாவும் இனியாவும் ரொம்ப நல்ல பத்திரமா பார்த்துப்பேன். அது மட்டும் இல்லை ஆண்டி, வாணியோட குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம். அங்கே அவ்வளோ பேர் அண்ணன் தம்பின்னு இருக்காங்க. ரொம்ப பாசக்காரவங்க. எங்களை ரொம்ப பத்திரமா பார்த்துப்பாங்க. உங்களுக்கு எந்த கவலையும் வேணாம். இதையா இனியாவோட பாதுகாப்புக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் ஆண்டின்னு ஸ்வேதா உறுதிமொழி போல் சொல்ல, இப்போ கவிதாவுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்தது போல் இருந்தது. சரின்னு சொல்கிற மனநிலையில் தான் கவிதா இப்போ இருந்தா. ஓகே ஸ்வேதா, நீ இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால ஓகே. ஆமாம் இதையா, உங்களுக்கு எப்போது லீவு ஸ்டார்ட் ஆகுது? எங்களுக்கு இன்னொரு 2 வீக்ஸில் லீவ் ஸ்டார்ட் ஆயிரும்மா. நாங்கள் 2 வாரம் மட்டும் போயிட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் அண்ணாவும் ஸ்வேதாவும் இருந்தால் அவங்க ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ணட்டும்.
அவங்க மெதுவாக வரட்டும். என்ன ஸ்வேதா அப்படின்னு சொன்னபடி இதயா ஸ்வேதாவை பார்த்து கன்சுமிட்டேன். ஆ ஆ ஆமாம் ஆமாம் ஆண்டி, 2 வீக்ஸில் நாங்களே இதயா அனியாவை அனுப்பிடுறோம், ஓகேவா ஆண்டி? இப்போ கவிதா கேட்டாங்க. ஆமாம் வருண், நீங்கள் 2 பேரும் 6 மாதம் அங்கே தான் இருப்பீங்களா, இல்லை இடையில வந்துட்டு போவீங்களா? ஐயோ அம்மா, 6 மாதம் என்ன தொடர்ந்து அங்கேயேவா இருப்போம்? மந்த்லி ஒன்ஸ் இங்கே வந்துட்டு தாம்மா போவோம். உங்களெல்லாம் பார்க்காம எப்படிம்மா எங்களால் இருக்க முடியும்? அது சரி, அப்படி போடு நான் சொன்னா இனியா. ஆமாம், கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு அடிக்கடி ஃப்ளைட் இருக்குல்ல, நீங்கள் நினச்சா 2 மணி நேரத்தில் வந்துடலாம் அப்படின்னு கவிதா சொல்ல இப்போ எல்லாரும் திரு திருன்னு முடித்தாங்க. ஸ்வேதா தான் இப்போ வேகமாக சொன்னா. ஆ ஆ ஆமாம் ஆண்டி, ஆமாம், கோயம்புத்தூர் டு சென்னையில் அடிக்கடி ஃப்ளைட்ஸ் இருக்குதான், அதனால் நீங்கள் நினச்ச நேரத்தில் கூப்பிட்ட நேரத்தில் நாங்கள் இங்கே வந்து நிற்போம் அப்படின்னு சமாளிக்க இப்போ தான் கவிதாவுக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. இவங்களோட கான்வர்சேஷன் இந்த மாதிரி போயிட்டுருக்க காமாட்சி அக்கா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சின்னு சொல்ல எல்லோரும் சாப்பிட வாங்கன்னு சொன்னபடியே ஆர்வமாக டேபிளுக்கு போனாங்க. மதிவாணன் மட்டும் இப்போ குழப்பமான மனநிலையில் இருந்தார். வருண் கிட்ட இதை பற்றி நைட்டு நம்ம பேசணும்னு நினச்சிக்கிட்டாரு. எல்லோரும் மதியம் சாப்பாடு சாப்பிட்டு முடித்த பின்னாடி பொண்ணுங்க 3 பேரும் ஒரு சின்ன அரட்டை கச்சேரியே போட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கொரட்டை கச்சேரியே போட்டாங்க. சாயந்தரம் போல் எல்லோரும் எழுந்து காஃபி குடித்த பின்னாடி ஸ்வேதா அவளோட 2 வீலரில் அவள் வீட்டுக்கு கிளம்பிட்டா. நைட்டு டின்னர் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 9 மணியை போல் மதிவாணன் வருணோட ரூம்குள்ளே போனார். அவன் லேப்டாப்பில் எதையோ பார்த்து மூழ்கிக்கிட்டு இருந்தான். வருண் அப்படின்னு சொல்ல திரும்பி பார்த்தான் வருண். என்ன வருண், நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? நான் சொன்னதெல்லாம் கேட்ட பின்னாடியும் நீ அந்த கோட்டையில் தான் போய் உன்னோட ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுல ஸ்ட்ராங்காக இருக்கியா வருண்? அப்பா, அதுதான் அப்போவே சொல்லிட்டனே. என்னப்பா இதில் எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கேன்ப்பா, ஆர்வம் இன்னும் அதிகமாகிடுச்சு. இங்கே பாரு வருண், நீ உங்கள் பெரியம்மாவை போய் பார்த்துட்டு வர்ற அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. எனக்கு கூட அங்கே போகணும் அப்படின்ற ஆசை தான், உன்னோட அம்மாவோட சொந்த பந்தத்தெல்லாம் பார்க்கணுன்னு. ஆனால் அந்த கோட்டையை பற்றி சொன்னதுலேருந்து தான் எனக்கு மனசு கொஞ்சம் நெருடலாக இருக்குது வருண். அப்பா கம்மான்ப்பா, இந்த மாதிரிலாம் எதுவும் யோசிக்காதீங்கப்பா. போகிறோம், ப்ராஜெக்டை நல்லபடியாக முடிக்கிறோம். எங்களை நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணி வழி அனுப்பி வைங்கப்பா. இடையில நீங்களே கூட வந்து கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணலாம் எங்கள் கூட. அப்போ தான் உங்களுக்கும் அந்த கோட்டையை பற்றின பயமே போகும். இங்கே பாரு வருண், எனக்கு என்ன அந்த கோட்டை பற்றியெல்லாம் ரொம்ப பயம் இல்லைடா. ஆனால் அங்கே சொல்கிற கதைகளெல்லாம் பார்த்து எதேச்சியாக அவங்களுக்கு ஏதாவது அங்கே ஒரு சின்ன அசம்பாவிதனம் கூட நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி இந்த அமானுஷ்யங்கள் பற்றின நம்பிக்கையெல்லாம் எனக்கு பெருசாக கிடையாது வருண். சூப்பர்ப்பா, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இதே ஸ்டாண்ட்லேயே நில்லுங்க. இங்கே பாருங்கப்பா, இப்போ கூட நான் கூகுளில் அந்த ஊரை பற்றி தான் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ஜமீனை பற்றியும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? என்னது, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கா? ஆமாப்பா, அந்த ஊரை பற்றின நிறைய விஷயங்களும், அந்த கோட்டையை பற்றின நிறைய விஷயங்களும், ஜமீனை பற்றின நிறைய விஷயங்களும் கிடச்சிருக்கு. ஆனால் நிறைய விஷயங்கள் கூகுளில் அப்டேட் பண்ண முடியாமல் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கு. அந்த ஜமீனை பற்றியும் அந்த ஊரை பற்றியும் அந்த கோட்டை பற்றியும் முழுசாக தெரியணும் அப்படின்னா வள்ளிநாயகபுரம் கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன டவுன் இருக்குது. அங்கே இருக்கிற ஒரு லைப்ரரியில் அந்த ஊரை பற்றியும் ஜமீனை பற்றியும் அந்த கோட்டையை பற்றின விஷயங்களையும் அடங்கின ஒரு பழமையான புக்கு அந்த லைப்ரரியில் இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் போய் தான் அந்த புக்கெல்லாம் பார்க்கணும்ப்பா. அது மட்டும் இல்லைப்பா, அந்த இடத்துல இன்னொரு ஸ்பெஷலான ஃபீச்சரும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்ம பூமியோட புவியீர்ப்பு சக்தியும் காற்றோட விசையும் அதிகமாக இருக்கிற பிளேஸில் அந்த இடமும் ஒன்று அப்படின்னு சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க சயின்டிஸ்ட். பூமியில் இந்த மாதிரி ஒரு 15 பிளேஸ் இருக்குப்பா. அதில் நம்ம இந்தியாவில் இந்த வள்ளிநாயகபுரம் கிராமத்தை ஒட்டி இருக்கிற மலைப்பகுதியும் ஒரு முக்கியமான பிளேஸாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆமாம் ஆமாம் வருண், ஆமாம், அங்கே காற்றோட வேகம் அளவுக்கு அதிகமாக இருக்கும். அதுபோல் ஈர்ப்பு சக்தியும் அங்கே அதிகமாக இருக்கும். அதனால தான் 30 வருஷத்துக்கு முன்னாடி காற்றாலை ப்ராஜெக்டை அந்த இடத்துல போடுறதுக்காக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த பிளேஸை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்களாப்பா, நம்ம கண்ணு முன்னாடியே இப்போ சயின்டிஃபிக்காக ஒரு ப்ரூஃப் கிடச்சிருக்கு. அந்த இடம் மர்மமான பிளேஸே இல்லைப்பா. புவி ஈர்ப்பு சக்தியோட விசை அதிகமாக இருக்கிறப்ப அந்த பிளேஸில் ஒரு வித நேச்சுரலான பவர் உருவாகும். இதைத்தான் இவங்க கதைகளை உருவாக்கி கட்டுக்கதையாக மிஸ்டீரியஸாக என்னென்னமோ சொல்கிறாங்க. இது நார்மலான ஒரு சயின்டிஃபிக்கான சயின்ஸ் தியரி தான்ப்பா. இப்போவே இதுக்கான முதல் படி வெற்றி பெற்றதாக நினைக்கிறேன்ப்பா. இப்போ மதிவாணனுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. அவரும் அதை ஆமோதிக்கிற விதமாக தலையசிச்சார். ஆமாம் வருண், அங்கே இருக்கிற படிக்காத பாமர மக்கள் இந்த புவியீர்ப்பு சக்தியையும் காற்று விசையும் அதிகமாக இருக்கிறத வச்சு அங்கே நடக்கிற சயின்டிஃபிக்கான விஷயத்தெல்லாம் அவங்க வித்தியாசமாக பார்த்து மர்மம் அமானுஷ்யம் அப்படின்னு பேசிக்கிறாங்க போல இருக்குது. ஒரு விதத்தில் இதுவும் நல்லது தான்.
உங்கள் அம்மாவுக்கும் அந்த ஊரை பற்றின பயம் கூட உன்னோட ஆராய்ச்சிக்கு அப்புறம் குறையும்னு நினைக்கிறேன். ஓகே வருண், நீங்கள் 4 பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க. எந்த விஷயம்னாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், டெய்லி கால் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. அங்கே ஏதாவது பிரச்சனை இருக்கும், அதாவது டவர் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் சரியாக வச்சுக்கோ, எப்போவும் என்னோட கனெக்ஷன்லேயே இருங்க. ஆமாம் வருண், அங்கே போய் எங்கே தங்க போகிறீங்க? உங்கள் பெரியம்மா வீட்டில் தங்க போகிறீங்களா, இல்லை பக்கத்தில் ஏதாவது சிட்டியில் தங்க போகிறீங்களா? அந்த பிளான்லாம் என்ன அப்படின்னு மதிவாணன் கேட்க, அதான்ப்பா இன்னும் பிளான் பண்ணல. ஃபஸ்ட்டு அந்த ஊரை போய் பார்க்குறோம், ரீச் பண்ணிக்கிட்டு எந்த மாதிரி பிளேஸ்ன்னு பார்க்குறேன்ப்பா. இல்லை நம்ம பெரியம்மா வீட்லேயே தங்குற மாதிரி வசதி இருந்துச்சுன்னா அங்கேயே தங்கிக்கிறேன், இல்லைன்னா சிட்டியில் ஒரு வீடு எடுத்து தங்கிக்கிறோம். அதை பற்றிலாம் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்கப்பா. திருநெல்வேலியில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன்ப்பா. ஓகேடா, எந்த ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடியும் 2-3 தடவை யோசிச்சு பண்ணு, சரியா? நீங்கள் போகிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது, 2 வீக்ஸ் மேலே டைம் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணுங்கள். வேறு ஏதாவது உனக்கு டவுட்டுன்னா என்கிட்ட கேளு, இல்லை உனக்கு வேறு ஏதாவது அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நான் உனக்கு பண்ணித்தரேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. கண்டிப்பாக உங்ககிட்ட நான் எல்லா விஷயத்தையும் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் பண்ணுவேன்ப்பா. நீங்கள் போய் ஃப்ரீயாக தூங்குங்கப்பா. நான் இன்னும் கொஞ்சம் நேரம் என்னோடய ரிசர்ச்சை கண்டினியூ பண்ண போகிறேன்ப்பா. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குப்பா, அம்மாவோட ஜமீன், அந்த ஊர், அந்த பிளேஸ் எல்லாமே. சரிப்பா, நீங்கள் போய் தூங்குங்கன்னு சொல்ல மதிவாணனும் குட் நைட் சொல்லிவிட்டு அவர் ரூமுக்கு போயிட்டாரு. அதிகாலை 4 மணி வரைக்கும் வருண் லேப்டாப்லேயே மூழ்கி போய் கிடந்தான். 4 பேரும் வள்ளிநாயகபுரத்துக்கு கிளம்புறதுக்கான அந்த நாளும் வந்தது. இதையாவும் இனியாவும் 2 பெட்டிகளை அடுக்கிக்கிட்டே போக வருண் ஒரே ஒரு பெரிய பெட்டியை மட்டும் எடுத்துகிட்டு ரூம்லேருந்து வெளியில் வந்தான். கவிதா எப்பவும் போல் இதையாவுக்கும் இனியாவுக்கும் அளவுக்கு அதிகமான அறிவுரைகளை வழங்கிட்டு வருண் பக்கமாக திரும்பி, இங்கே பாரு வருண், நீயும் ஸ்வேதாவையும் இதையாவையும் இனியாவையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. வருண், தங்கச்சிங்களை கவனமாக பார்த்துக்கோ, தேவையில்லாத பிளேஸுக்கெல்லாம் கூப்பிட்டுட்டு போய் சுற்றிட்டு இருக்காத, டெய்லி அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கால் பண்ணு, தலைக்கு எண்ணெய் வைங்க, 3 வேளையும் நல்லா சாப்பிடுங்க, ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிடாதீங்க. ஷோ அம்மா போதும்மா, விட்டு அடுக்கிக்கிட்டே போவோம்மா, அப்புறம் டைம் ஆகிடும்மா நாங்கள் கிளம்புறதுக்கு. இதையா மெதுவாக சொல்ல வருண் போய் அப்பா கிட்ட மெல்லிய குரலில் பேசிகிட்டு இருந்தான். அப்பா, நாங்கள் பெரியம்மா கிட்ட பேசிட்டோம், அம்மாவுக்கு மட்டும் எதுவும் தெரிய வேணாம். பெரியம்மா நாங்கள் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்து சேர்ந்துடுவோம் அப்படின்னு நான் பெரியம்மா கிட்ட சொல்லிட்டேன். ஆமாம் வருண், நான் கூட நேற்று உங்கள் பெரியம்மா கிட்ட பேசினேன், அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, உங்களெல்லாம் எப்படா பார்ப்போன்னு இருக்காங்க. நீ அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நிறைய திங்ஸ்லாம் வாங்கிட்டு போ. தங்கச்சி இருக்கா, பெரியம்மா பையன் இருக்கான், பெரியம்மா பெரியப்பா எல்லாருக்கும் ஏதாவது வாங்கிட்டு போ. ஓகேப்பா. ஏன் வருண், கார்லேயே தான் போறியா? நான் தான் சொன்னேன் மதுரை வரைக்கும் ஃப்ளைட்டில் போடா, அதுக்கப்புறமா அங்கேருந்து காரில் போகணுன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிற. அடம் பிடிச்சி சாதிச்சிட்டிங்கல்ல. அது இல்லைப்பா, எல்லோரும் போகிறோம், ஜாலியாக பேசிகிட்டே போனாதான்ப்பா ஜாலியாக இருக்கும். இடையில பிரேக் எடுத்துப்போம்ப்பா. இதையா இனியா ஸ்வேதா கூட காரில் ட்ராவல் பண்ணுறது தான்ப்பா லைக் பண்ணுவாங்க, ஃப்ளைட் ட்ராவல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்கப்பா. ஓகே வருண், பத்திரமா கிளம்புங்க. டிரைவரும் வேணான்னு சொல்லிட்டேன். சென்னையிலேருந்து மதுரை வரைக்கும் டிரைவர் போட்டுட்டு அதுக்கப்புறமாவது நீ ஓட்டிக்கலாம்ல. இல்லைப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, ஸ்வேதா தான் நல்லா கார் ட்ரைவ் பண்ணுவாள்ல, எனக்கு டயர்டாக இருந்தால் நான் அவகிட்ட கொடுத்துட்றேன். நாங்கள் பொதுவாக எப்போவுமே பொறுமையாக தான்ப்பா போவோம், ஹைவேஸில் தானே போகிறோம், எந்த பிரச்சனையும் இருக்காது, ஸ்பீடாலாம் நான் போகவே மாட்டேன், நீங்கள் கவலையே படாதீங்க. சரி வருண், உங்கள் அம்மா பக்கத்தில் வரா, எதுவும் பேசிக்காத. என்னது, அப்பாவும் பையனும் இது மட்டும் ஏதோ ரகசியமாக பேசிகிட்ருக்கீங்கன்னு சொன்னபடியே கவிதா வர. அது ஒன்றும் இல்லை கவிதா, பணம்லாம் எவ்வளோ தேவைப்படும், என்னோடய கார்ட்ஸ் எல்லாம் எதுவாவது தேவைன்னா எடுத்துக்கோன்னு சொன்னேன். அதான் அவனோட கார்டில் ஏகப்பட்ட பணம் இருக்குது போதும்னு சொல்லிட்டான். இருந்தாலும் கையிலையும் கொஞ்சம் கேஷ் வச்சுக்கணும்ல, அதான் கொடுத்துட்ருந்தேன் அவன்கிட்ட. ஆமாம் கண்டிப்பாக கையில் கொஞ்சம் பணம் வச்சுக்கோங்க, அதுதான் நல்லது. ஏன்னா எல்லா இடத்துலையும் ஏடிஎம்மு, எல்லா கடையிலையும் நம்ம கொடுத்த உடனே ஜிபேயும் டெபிட் கார்டும் கிரெடிட் கார்டெல்லாம் ஒர்க் ஆகாது. நீங்கள் போகிறது வில்லேஜாக கூட இருக்கலாம். நான் கூட இதையாக்கிட்டேயும் இனியாக்கிட்டேயும் தனித்தனியாக பணம் கொடுத்து விட்ருக்கேங்க. ஆமாம் அதுதான் நல்லது. ஆமாம் வருண், எத்தனை மணிக்கு உனக்கு ஃப்ளைட்டு? கவிதா கேட்க இப்போ வருண் பதட்டமாக பதில் சொன்னான். அம்மா ஃப்ளைட்டு 10 மணிக்குமா? அப்படியா? மணி இப்போ 7:30ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? வீட்டிலேருந்து ஏர்போர்ட் போகிறதுக்கு 1 மணி நேரம் தான்மா, ரிலாக்ஸாக கிளம்பலாம். ஆமாம், சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் எவ்வளோ நேரம்டா ஃப்ளைட்டில்? அம்மா ஒரு 2 to 2.5 மணி நேரம் ஆகும்மா. அப்போது நீங்கள் 10 மணிக்கு ஃப்ளைட் ஏறினீங்கன்னா 12 மணிக்கெலாம் கோயம்புத்தூர் போயிடுவீங்கல்ல வருண்? ஆமாம்மா 12:30 1 மணிக்குள்ளே ரீச் ஆகிடுவோம்மா. கோயம்புத்தூரில் ஸ்வேதாவோட ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல வாணி, அவளோட அண்ணா வந்து எங்களை பிக்கப் பண்ணிப்பாங்க. ஓகே சரி வாங்க எல்லோரும் சாமி கும்பிடுங்க.
சொன்னபடியே கவிதா பூஜை அறைக்குள்ளே போக இப்போ தான் வருணும் மதிவாணன் அவங்கக்கிட்ட சொன்னான். அப்பா, அம்மா கார் எங்கன்னு கேட்பாங்க. என்னப்பா சொல்கிறது, டிரைவரையும் அழைச்சிட்டு போகல, அப்போ அம்மாவுக்கு சந்தேகம் வந்துடுமேப்பா. அட ஆமாடா, இதை நான் முன்னாடி யோசிக்கவே இல்லையே. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சமாளிச்சுக்கிறேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு கார் தேவைப்படுறதாவும் அவருக்கு ஒரு 4-5 மாதம் தேவைப்படும்னு கேட்டாருன்னு சொல்லிடுறேன். ஏர்போர்ட்டுக்கு டிரைவர் வேண்டாம், வருணே காரை ஓட்டிகிட்டு ஏர்போர்ட்டுக்கு போகட்டும். ஏர்போர்ட்டில் என்னோடய ஃப்ரெண்டு வந்து காரை வாங்கிட்டு போயிடுவாருன்னு சொல்லிடுறேன். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நான் உங்கள் அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்லி சமாளிச்சுக்கிறேன், ஓகேவா? நீங்கள் இதவே மெயின்டைன் பண்ணு. ஓகே பண்ணு சொன்னபடியே மதிவாணனும் வரணும் பூஜை அறைக்குள்ளே நுழைய இதையாவும் இனியாவும் பயபக்தியோட கண்ணை மூடி சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. வருணும் மதிவாணனும் கண்களை மூடி அவங்களும் சாமி கும்பிட்டபடி இருக்க இப்போ கவிதா தீபாராதனை காட்ட ஆரம்பித்தா. சாமி கும்பிடுற நிகழ்வு எல்லாம் முடிகிறப்போ வீட்டு வாசலில் ஆட்டோ சத்தம் கேட்டது. ஸ்வேதா 2-3 பெட்டிகளோட ஆட்டோவிலேருந்து இறங்கினா. வருண் தான் சொன்னான், ஸ்வேதா, நான் தான் உன்னை வீட்டில் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ளே ஏண்டி ஆட்டோவில் வந்த? இல்லை வருண், நான் ஆண்டியும் அங்கிளையும் பார்த்துட்டு அவங்கக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். அது மட்டும் இல்லை, இங்கேருந்து கிளம்புறது தான் எனக்கு எப்போவுமே லக்கியாக இருக்கும். அதான் வரும்னு சொன்னபடியே ஸ்வேதா கண்களை சிமிட்ட கவிதா இப்போ கையில் குங்குமத்தட்டோடு வெளியில் வந்தா. வருண் ஸ்வேதாவோட பெட்டிகளை எடுத்து காரில் அடுக்க போக ஸ்வேதா வீட்டுக்குள்ளே நுழைந்து மதிவாணன் கவிதா 2 பேரோட கால்களையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு கவிதா நெத்தியில் குங்குமத்தை வைக்க பயபக்தியோட ஸ்வேதா அதை வாங்கிக்கிட்டா. 4 பேரும் கவிதா, மதிவாணன், காமாட்சி அக்கா கிட்ட விடைபெற்றுக்கிட்டு சந்தோஷமாக அவர்களுடைய பயணத்தை தொடர ஆரம்பித்தாங்க. காரை ஸ்டார்ட் பண்ண 5வது நிமிஷத்துலேருந்தே 3 பெண்களும் சரியான அரட்டை கச்சேரி. இடையில வருணும் சேர்ந்துக்கிட்டான். 4 பேரும் ரொம்ப ரொம்ப ஜாலியாக அவங்களோட ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டாக அடையார் ஆனந்த பவனில் முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப லஞ்சுக்கு திருச்சி போயிட்டாங்க. இப்போ மதிவாணன் சொன்னது வருணுக்கு ஞாபகம் வந்தது. திருச்சியில் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணாங்க. பெரியம்மா வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து இவர்களோட பயணம் ஆரம்பமானது. இடையில் மதுரையில் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டாங்க. காஃபி, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்வேதா தான் கார் ஓட்ட ஆரம்பித்தா. வருண் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தான். இப்போது தான் வருணோட பெரியம்மா சாந்தி வருணுக்கு கால் பண்ணாங்க. வருண், எங்கேப்பா இருக்கீங்க? பெரியம்மா, நாங்கள் மதுரையில் இருக்கோம் பெரியம்மா, கிளம்பிட்டோம். மதுரையிலேருந்து வர்றதுக்கு இன்னும் ஒரு 3 to 4 மணி நேரம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியா வருண்? சரி, ரொம்ப நல்லது. வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க, உங்களுக்கு சாப்பாடு தயார் பண்ணி வைக்கிறேன். இல்லை பெரியம்மா, இப்போவே மணி 7 ஆகுது, நாங்கள் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும்னு நினைக்கிறேன். 12 மணிக்கிட்ட கூட ஆகலாம். நாங்கள் வர்ற வழியிலே எங்கேயாவது சாப்பிட்டுக்கிறோம் பெரியம்மா. சரி வருண், வந்து ஊர் பக்கத்தில் வந்தவுடனே கால் பண்ணுங்கள். நான் அருளை அனுப்புகிறேன், அவன் வந்து உன்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுவான். ஓகே பெரியம்மா, நீங்கள் எங்களுக்காக ரொம்ப நேரம் முழிச்சிட்ருக்காதீங்க பெரியம்மா. நீங்கள் அருள்கிட்ட என்னோட நம்பரை கொடுத்துருங்க, அவன் கால் பண்ண சொல்லுங்கள், அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன் பெரியம்மா. நீங்கள் தூங்குங்க பெரியம்மா. ஏன்பா, இவ்வளோ வருஷம் கழித்து எங்களெல்லாம் பார்க்கணுன்னு நீங்கள் வர்றீங்க, எனக்கு என்ன தூக்கமாக வரும்? நீங்கள் எல்லாம் வாங்க, உங்களெல்லாம் பார்த்து ஒரு சுற்று பேசிட்டு தான் நல்லா தூங்கணும். சரிங்க பெரியம்மான்னு சிரித்தபடியே சொன்ன வருண் இப்போ ஃபோனை கட் பண்ணான். இதையா தான் கேட்டா, டேய் வருண், எங்கடா சாப்பிட போகிறோம் நைட்டு? நம்ம தெரியலையே, திருநெல்வேலி போய் சாப்பிடலான்னு நினைக்கிறேன். அங்கே போக எப்படியும் ஒரு 10-11 ஆகிடும்னு நினைக்கிறேன். ஓ சூப்பர். ஆமாம், 11 மணிக்கெல்லாம் அங்கே ஹோட்டல்லாம் திறந்துருக்குமாம்மா. ஸ்வேதா சொன்னால் சவுத் சைடு இருக்கிற எல்லா ஊர்லேயும் நைட்டு 12 மணி வரைக்குமே எல்லா ஹோட்டலுமே திறந்துருக்குமாமே. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குமாமே. இனியா ஆர்வமாக சொன்னான். ஆமாம், நான் கூட ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பக்கம் சவுத் சைடு இருக்க ஹோட்டல்லாம் பரோட்டா சால்னானா அவ்வளோ ஃபேமஸாக, அடிச்சுக்கவே முடியாதாம்மா. கண்டிப்பாக திருநெல்வேலியில் போய் நம்ம நைட்டு பரோட்டா தான் சாப்பிட போகிறோம். அதுக்கு தான் நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆஹா, பரோட்டா சால்னான்னு சொன்ன உடனே எனக்கு இப்போவே பசியாக இருக்கேன்னு இதையா சொன்னபடியே நாக்க சொல்லிட்டேன். வருண் சொன்னான், இதையா கொஞ்ச நேரம் உன் வயிற்றுக்கு ரெஸ்ட்டு கூடம்மா. ஆட போடா, கிண்டல் பண்ணாதடா. நீ தான் அளவு எடுத்து வச்சது போல் அளவு சாப்பாடு சாப்பிடுவ, உன்ன மாதிரியே எல்லோரும் இருக்க முடியுமா? சொன்னபடியே எல்லாரும் திருநெல்வேலிக்கு ஒரு 10-11 மணி போல் ரீச் ஆகிட்டாங்க. அங்கே ஒரு ஹைவேஸ் ரோட்டில் ஒரு ஹோட்டல். அந்த நேரத்தில் கூட அந்த ஹோட்டலில் அவ்வளோ கூட்டம் அதிகமாக இருக்க அந்த இடத்துல வண்டியை நிறுத்தினா ஸ்வேதா. ஸ்வேதா, இந்த ஹோட்டலில் உனக்கு தெரியுமா? நல்லா இருக்குமா? இரு நான் ரிவ்யூஸ் பார்க்குறேன். ஸ்வேதா சொன்னால், வருண் ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்காத. இந்த இடத்துல ஒரு ஹோட்டல் இந்த டைமில் இவ்வளவு கூட்டம் அதிகமாக இருக்குன்னா அந்த ஹோட்டலோட சாப்பாட்டில் அவ்வளோ ருசி இருக்குன்னு அர்த்தம். கவலையே படாத, கண்ணை மூடிட்டு இந்த ஹோட்டலில் நம்ம சாப்பிட்லாம். 4 பேரும் காரில் இறங்கி அந்த ஹோட்டலை நோக்கி போக கூட்டம் அந்த நேரத்துலையும் நிரம்பி வழிஞ்சது. மக்கள் அந்த நேரத்தில் கூட அவ்வளவு ஆவலாக பரோட்டாவும் சால்னாவும் சிக்கனும் பிரியாணியும் வாங்கி பொழந்து கட்டிக்கிட்டு இருந்தாங்க.
பார்க்குறப்பவே இதயாவுக்கு வயிறெல்லாம் பட்டாம்பூச்சியாகவும் கண்ணெல்லாம் ஆர்வமாகவும் இருந்தது. இவங்களுக்கு ஒரு டேபிள் கிடைக்க அங்கே போய் உக்காந்தாங்க. ஸ்வேதா தான் ஆர்டர் பண்ணா. வந்த சர்வர்கிட்ட இங்கே என்ன ஸ்பெஷல்னு கேட்க, நைட்டு 4-5 ஐட்டம் தான்மா, பரோட்டா, சால்னா, சிக்கன் பிரியாணி, மட்டன். மடமடன்னு சொல்ல இப்போ ஸ்வேதா டக்குன்னு சொல்லிட்டா, 2 பிளேட் சிக்கன் பிரியாணி, 2 பிளேட் பரோட்டா, 2 பிளேட் மட்டன் சுக்கா. சாப்பாடு வர்றதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும்மா. ஆனால் அந்த 20 நிமிஷமும் 4 பேருக்கும் வயிறில் பசி கிள்ளி எடுக்க 4 பேரும் ஹோட்டலில் கரிஞ்சு கொட்டினாங்க. என்ன இவ்வளோ லேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சாப்பாடு வந்துடுச்சு. ஆனால் சாப்பாடு வந்த உடனே அதை 4 பேரும் சாப்பிட்ட பின்னாடி அந்த சாப்பாட்டோட ருசி எவ்வளோ அருமையாக இருந்தது அப்படின்னு இவங்க சாப்பிட்ட வேகத்திலேயே புரிஞ்சுது. இதயா எக்ஸ்ட்ரா ஒரு பிளேட் பரோட்டா கேட்க வருண் இப்போ இதயாவை எச்சரித்தான். நோ இதயா, வேண்டாம், நைட்டு இவ்வளோலாம் சாப்பிடக்கூடாது. நாளைக்கு லஞ்சுக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுக்கோ. இப்போ உன்னோட லிமிட் இவ்வளோ தான் போதும். ஸோ அண்ணா, ஏன் தான் அப்படி இருக்கையோ தெரில. அம்மா மாதிரி எப்போ பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் நான் என்ன குண்டாவாக இருக்கேன்? கரெக்டாக தானே இருக்கேன். ஏன்டா அப்படி பண்ணுறேன்? நான் ஒரு நல்ல ஃபுட்டின்னு உனக்கு தெரியாதா? வெளில வந்தால் நல்லா சாப்பிடணுன்னு ஆசைப்படுவேன். என்னை போய் சும்மா சும்மா கண்ட்ரோல் பண்ணாத வருண். எனக்கு டென்ஷன் ஆயிரும். நானே ரொம்ப பசியோடு இருக்கேன். அதுவும் இந்த பரோட்டாவை நாக்கில் வச்ச உடனே அப்படியே அல்வா மாதிரி கரைஞ்சி போயிடுது. இந்த மாதிரி பரோட்டா சால்னாவை நான் சென்னையில் சாப்பிட்டதே கிடையாது தெரியுமா? இதோட ருசிக்கு இந்த பரோட்டாவுக்கு இன்னும் ரெண்டு சாப்பிட்டா தாண்டா நல்லா இருக்கும். சொன்னால் கேளு இதயா, நைட்டு இவ்வளோ சாப்பிடாதான்னு சொல்கிறேன். ட்ராவல் வேறு பண்ணியிருக்கோம், டயர்டாக இருக்கும் உனக்கு அப்புறம் ஏதாவது அஜீரண பிரச்சனை ஆயிரும். அதனால தான் சொல்கிறேன். உனக்கு வேணால் ஜூஸ் வேணால் ஒன்று குடிச்சிக்கோ. அட போடா, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இதுதான் உனக்கு வேலை. சரி விடு, உனக்காக வேணால் விடுறேன். ஆனால் திரும்ப என்னை இந்த ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு வரணும். நம்ம இருக்கிற 2 வாரத்துலேயும் நான் இங்கே 8 தடவையாவது வந்து சாப்பிடணும். கண்டிப்பாக தாயி, அழைச்சிட்டு வர்றேம்மா. ஓகேவா? ஓகே. ஆனால் இங்கேருந்து நம்ம வள்ளிநாயகபுரம் எவ்வளோ தூரம்னு தெரியலை. 1 மணி நேரம் இருக்குமா? ஓகே, எத்தனை மணி நேரம் இருந்தாலும் சரி, இந்த ஹோட்டலுக்கு என்னை திரும்ப அழைச்சிட்டு வரணும். சாப்பிட்டு முடித்து கார் பக்கத்தில் போக வருணோட பெரியம்மா திரும்ப வருணுக்கு கால் பண்ணாங்க. வருண், இப்போ திருநெல்வேலியில் இருக்கிறத சொல்ல, ஹோட்டல் எப்போ தான் பெரியம்மா சாப்பிட்டு முடித்ததாகவும் இன்னும் கொஞ்சம் 1 மணி நேரத்தில் அங்கே வந்துடுறோம் அப்படின்னு சொல்ல, சாந்தியும் சரி வருண், பத்திரமா வாங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. திருநெல்வேலி சிட்டியை விட்டு கார் வேகம் எடுத்தது. ஒரு இருட்டான வேலையில் கூகுள் மேப்போட உதவியோட வள்ளிநாயகபுரம் ஊருக்கு மேப் போட்டு ரூட் போட்டுட்டு ஸ்வேதா சொல்ல வருண் இப்போ காரை ஓட்டிகிட்டு இருந்தான். ஆமாம், என்னது இது? இந்த பக்கம்லாம் ஒரே காடாக இருக்குது. ஒரே இருட்டாக வேற இருக்குது. வெளிப்புறத்தை நோட்டம் போட்டபடியே இனியா சொல்ல ஸ்வேதாவும் இதயாவும் ஆமாம் ரொம்ப இருட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்ல வருண் சொன்னால், இதெல்லாம் கிராமம். இந்த பக்கம் நிறைய விவசாய நிலங்கள் தான் இருக்கும். ரோடாக லைட்டெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் ஊர் இருந்தால் வெளிச்சம் அதிகமாக இருக்கும். ஸ்ட்ரீட் லைட்டு தான் நமக்கு தேவையான வெளிச்சத்தை கொடுக்குதே அப்படின்னு சொன்னபடியே வர, இப்போ காரில் ஏதோ பட்டு சட்டுன்னு பஞ்சர் ஆனது போல் சவுண்டு வந்தது. அப்படியே தேய்ந்து கார் ரோட்டில் நின்னது. 3 பெண்களும் சொன்னது போல் ஆன்னு கத்த ஆரம்பிக்க வருண் தான் 3 பெண்களையும் இப்போ அமைதிப்படுத்தினான். இருங்க, ஒன்றும் இல்லை, அமைதியாக இருங்க. கார் எது மேலேயோ ஏறிடுச்சு போல இருக்குது. முள்ளாக இருக்கும்னு நினைக்கிறேன். பஞ்சர் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இருங்க, அமைதியாக இருங்க, என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். மொபைல் டார்ச் எடுங்க அப்படின்னு சொல்ல ஸ்வேதா மொபைல் டார்ச் எடுத்து ஆன் பண்ண வருண் இப்போ காருக்கு வெளியில் வந்து நின்னான். முன்பக்க டயர்களை சரி பார்த்துட்டு பின்பக்க டயரை நோக்கி போக, பின்பக்கத்தில் இடது பக்க டயர் ஒரு கூர்மையான ஆணி குத்தி பஞ்சர் ஆகியிருந்தது. இந்த டைமில் என்ன பண்ணுறதுன்னு வருணுக்கும் தெரியல. பெரியம்மாவுக்கு கால் பண்ணான். பெரியம்மா உடனே ஃபோன் எடுத்தாங்க. வருணும் விவரத்தை சொல்ல பெரியம்மா சாந்தி பதட்டம் ஆகிட்டாங்க. ஆமாம் வருண், நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க? வருண் சொல்ல ஆரம்பித்தான். பெரியம்மா, நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து வள்ளிநாயகபுரம் 20 நிமிஷம்னு போட்டிருக்கு. அப்படியா? ஓ அப்படியா வருண், அப்போ பக்கத்தில் தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு, நான் அருள்கிட்ட ஃபோனை கொடுக்குறேன். அருள், வருண் வர வண்டி பஞ்சர் ஆகிடுச்சான், என்னன்னு கேளுடா. அருள் இப்போ ஃபோனை வாங்கி பேசினான். என்னாச்சு சொல்லுங்கள். என்னாச்சுன்னு தெரியல, வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு. பின்பக்கத்தில் ஏதோ ஆணி குத்தி பஞ்சர் ஆகிடுச்சு போல இருக்குது. அடடா அண்ணா, பஞ்சர் ஓட்டுற கடையெல்லாம் நேரத்தில் மூடி இருப்பாங்களே. சரி, நீங்கள் காருக்குள்ளே பத்திரமா இருங்க. நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை அழைச்சிட்டு 2 வீலரில் வரேன். வந்து உங்களெல்லாம் பிக்கப் பண்ணிக்கிறோம். கார் அங்கேயே ஓரமாக தள்ளி நகர்த்தி வச்சுட்டு வந்துடலாம். படபடன்னு அருள் பேச வருணுக்கும் அதுதான் சரின்னு பட்டது. ஓகே அருள், ஆனால் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. பொண்ணுங்க 3 பேர் இருக்காங்க, கொஞ்சம் பதட்டமாக இருக்காங்க. ஓகேண்ணே, நான் அங்கே ஒரு 5 நிமிஷத்தில் கிளம்பிடுறேண்ணே. இப்போ பெரியம்மா ஃபோனை வாங்கிக்கொள்ள வருண், நீங்கள் 4 பேரும் காருக்குள்ளேயே லாக் பண்ணிவிட்டு உட்காந்துருங்க. வெளியில் வந்துடாதீங்க. இருட்டு நேரமாக இருக்கா, தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை வந்துடும். உள்ளேயே இருங்க,
கவனமாக கேட்டுக்க வருண் அப்படின்னு பெரியம்மா சாந்தி பதட்டத்தோடு சொல்ல, வருணும் சரிங்க பெரியம்மான்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்வேதாவோட காருக்குள்ளே வந்து உட்காந்துட்டான். காரோட கதவுகள் எல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணப்பட்டு உள்ள மெலிதான வெளிச்சம் பரவட்டோன்னு லைட் போட்டா ஸ்வேதா. வருண் தான் உடனடியாக அந்த லைட்டை ஆஃப் பண்ணான். வேண்டாம் ஸ்வேதா, இந்த நேரத்தில் லைட்டை ஆன் பண்ணி உள்ளே 3 பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னு வெளியில் தெரியவே வேணாம், அது பாதுகாப்பானதும் இல்லை, லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அமைதியாக உட்காரலான்னு சொல்ல, இப்போ 4 பேரும் ஒரு மெல்லிய பதட்டத்தோட அமைதியாக காருக்குள்ளே உட்காந்துருந்தாங்க. இந்த அமைதியை கலைக்கிற விதத்தில் இனியா தான் கொஞ்சம் பதட்டமான மெல்லிய குரலில் பேச ஆரம்பித்தா. அருள் எப்போ வருவாங்கன்னு தெரியல. ஆமாம் தெரியல, சீக்கிரம் வந்துடுவார்னு நினைக்கிறேன். அண்ணா, உனக்கு ஸ்டெப்னி மாற்ற தெரியாதா? தெரியும், ஆனால் இந்த நடு ரோட்டில் ஸ்டெப்னி மாற்றிட்டு இருக்கிறது இந்த ரூட்டில் அவ்வளோ பாதுகாப்பானதாக இல்லைன்னு நினைக்கிறேன். நான் மட்டும் வந்திருந்தேன்னா கழட்டி மாற்றிடுவேன். ஆனால் நீங்கள் 3 பேர் இருக்கீங்க, இது என்ன இடம்னு தெரியல, எவ்வளோ சேஃப்னு தெரியல, அதனால தான் யோசனையாக இருக்குது. வேண்டாம், இந்த பிளான் வேண்டான்னு நினைக்கிறேன். இதுக்கு தான் அப்போவே சொன்னார் டிரைவர் அழைச்சிட்டு போகலான்னு. நம்ம தான் வேணான்னு சொல்லிட்டோம். பெரியவங்க எல்லாம் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் அது நம்ம நல்லதுக்காக தான் இருக்கும். இந்த மாதிரிலாம் நடக்கும்னு தெரிஞ்சு தான் முன்கூட்டியே நமக்கு எச்சரிக்கை பண்ணுறாங்க. ஆனால் பாரு, நம்ம தான் அதை புரிஞ்சிக்காமல் இப்படி வந்து பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம். இனிய கண்விழிப்புதுங்க சொல்ல, சரி விடு, இதெல்லாம் நடக்கும்னு நமக்கு தெரியுமா? பேசாமல் நம்ம இடையிலேயே ஒரு பிரேக் போட்டிருக்கணும். இவ்வளோ லேட்டாக நம்ம அந்த ஊருக்கு போயிருக்கக்கூடாது. பேசாமல் மதுரையிலேயே எங்கேயாவது ரூம் போட்டு ஸ்டே பண்ணியிருக்கணும். டே டைமில் நம்ம ட்ராவல் பண்ணியிருந்தோன்னா அந்த பிரச்சனை இருக்காதுல்ல. நாளைக்கு காலையில் கிளம்பியிருந்தோன்னு வை, இந்த பிரச்சனை வந்தாலும் நமக்கு ஒன்றும் அவ்வளோ பேனிக் ஆக மாட்டோம், சமாளிச்சிடலாம். ஆனால் இது நைட்டுன்றதுனால தெரியாத ஊர், தெரியாத இடம், அதுதான் பயமாக இருக்குது. வருண் சொல்லிக்கொண்டே போக வருணோட மொபைலுக்கு மதிவாணன் கால் பண்ணார். இப்போ வருணுக்கு என்ன சொல்கிறதுன்னு குழப்பமாக இருந்தது. இப்போ அப்பா கிட்டே பேசலைனாலும் அப்பா பதட்டம் ஆகிடுவார்னு சொல்லி ஃபோனை எடுத்து பேச ஆரம்பித்தான். என்னடா வருண், பெரியம்மா வீட்டுக்கு ரீச் ஆகிட்டிங்களா? அப்பா ஒன்றும் இல்லைப்பா, போகிற வழியில் ஒரு சின்ன பிரச்சனைப்பா, டயர் பஞ்சர் ஆகிடுச்சு. இந்த நைட்டு நேரத்தில் பஞ்சர் ஓட்டுறதுக்கு இந்த இடத்துல ஆள் இல்லைப்பா. சரி, ஸ்டெப்னி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தா தனியாக நான் மாற்றணும், பொண்ணுங்க 3 பேரை வச்சுட்டு நான் ரோட்டில் நிற்கிறதும் சரியாக படலை அப்படின்னு சொல்ல, மதிவாணன் அந்த பக்கம் பதட்டம் ஆகிட்டார். என்னடா வருன்னு சொல்கிற? எவ்வளோ தூரம் நான் சொன்னேன், படித்து சொன்னேன்ல, மதுரையில் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு ரூம் போட்டுட்டு கிளம்புங்க அப்படின்னு. ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு தெரில, எல்லாத்துலேயுமே ஒரு அவசரம். அதுக்காக தான் நான் சொன்னேன், மதுரை நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுங்கன்னு. மதிவாணன் பதட்டமாக கத்த ஆரம்பிக்க வருண் இப்போ அப்பாவை அமைதிப்படுத்தும் விதத்தில் சொன்னான். அப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, அருளும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டுருக்காங்கப்பா, இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவாங்கப்பா, நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுவோம். சரி வருண், சேஃபாக இருங்க, கார்லேயே இருங்க, கார்லேருந்து இறங்காதீங்க, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் ஏதாவது வீடு ஊர் ஏதாவது இருக்கா? எந்த மாதிரி இடத்துல நீங்கள் இருக்கீங்க? எந்த மாதிரி இடத்துல ஸ்ட்ரக் ஆகிருக்கீங்க? அப்பா இல்லைப்பா, பக்கத்தில் ஊர் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலப்பா, ஆள் நடமாட்டமும் இல்லை, நாங்கள் இருக்கிறது 2 பக்கமும் காடாக தான்ப்பா இருக்குது. ஓ மை குட்னஸ் சொன்ன மதிவாணன் இப்போ அவரை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, பதட்டப்படாமல் இருங்க, கார்லேயே இருங்க. அருள் வர வரைக்கும் நான் அவங்க கூட பேசிகிட்டே இருக்கேன், அருள் வந்த பின்னாடி எனக்கு சொல்லுங்கள், நான் கால்லே இருக்கேன் அப்படின்னு அப்பா சொல்ல வருணும் சரின்னு சொன்னான். இப்போ அப்பா கேட்டார், ஸ்வேதா மொபைல்லேருந்து அருளுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, ஸ்வேதா அருளுக்கு இப்போ கால் பண்ணான். மொபைல் நெட்வொர்க் நாட் ரீச்சபிள்னு வந்தது. காருக்குள்ளே இருந்த 4 பேரும் பதட்டம் ஆகிட்டாங்க. மதிவாணனும் காலில் இருந்து அந்த பக்கம் பதட்டம் ஆகிட்டார். இப்போ மதிவாணன் ஏதோ பேச ஆரம்பிக்க அது இந்த பக்கம் இருந்த வருணுக்கு சரியாக கேட்கல. என்னப்பா சொல்கிறீங்க? அப்பா என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் சரியாக கேட்கல அப்படின்னு சொல்ல, மதிவாணனோட நெட்வொர்க்கும் ரீச் ஆகலை. இப்போ 4 பேரும் அவங்களோட மொபைல் எடுத்து பார்க்க 4 பேரோட மொபைல்லையும் சிக்னல் இல்லை. 4 பேரும் அந்த காருக்குள்ளேயே மொபைலை பார்த்தபடி அதிர்ச்சியில் உட்காந்து போயிருக்க, காருக்கு பின்பக்கம் இருந்து ஒரு சத்தம் கேட்டது. காருக்கு பின்னாடி இருந்து வினோதமான சத்தம் கேட்கவும் 4 பேரும் அதிர்ச்சியில் உறைஞ்சி போனவங்க இப்போ மெதுவை காருக்கு பின்னாடி வந்த சத்தத்தை நோக்கி திரும்பினாங்க. மெலிதான ஒரு உருமல் சத்தம் போல் கேட்டது. இதையாவும் இனியாவும் ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. ஸ்வேதாவுக்கு பயம் இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் வருணை பார்க்க, வருணுக்கும் இப்போ ஸ்வேதாவோட நிலமையில தான் இருந்தான். உள்ளுக்குள்ளே பயம் இருந்தாலும் வெளியில் அதை காட்டிக்கொள்ளாமல் திரும்பி என்ன நடக்குதுன்னு தைரியமாக பார்க்குறதுக்காக கண்களையும் காதுகளையும் உன்னிப்பாக்கி கவனிச்சான். வருண் சத்தம் கேட்குதான்னு ஸ்வேதா கேட்க, வருண் இப்போ உதடுகளுக்கு மேலே விரலை வச்சு அமைதியாக இருக்கும்படி சமிங்க செஞ்சான். 1 நிமிட அமைதிக்கு பின்னாடி திரும்ப அதே மெலிதான உருமல் சத்தம்.
ஏதோ காட்டு விலங்கா இல்லை பூனையா நாயா என்னன்னு தெரில, வித்தியாசமான சத்தமாக இருக்குது அப்படின்னு வருண் இப்போ தைரியத்தை வரவழைச்சு பேசினான். ஒரு 2 நிமிஷம் அமைதிக்கு பின்னாடி திரும்ப அதே சத்தம் கேட்க, இப்போ வருண் கொஞ்சம் நிதானத்தை வரவழைச்சிக்கிட்டு, நான் வேணா கார்லேருந்து இறங்கி போய் பார்க்குறேன், நீங்கள் 3 பேரும் உள்ள பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்ல, 3 பெண்களுமே பதட்டமா, வருண் வேண்டாம், நீ கீழே இறங்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல, வருண் இப்போ அவங்கள சமாதானப்படுத்தும் விதத்தில் சொன்னான், ஏய் நீங்கள் ஏன் பயப்படுறீங்க, என்ன இருக்க போதீங்க, கண்டிப்பாக மனுஷங்க இருக்க மாட்டாங்க, சொல்லப்போனால் மனுஷங்க தான் ரொம்ப ஆபத்தானவங்க, விலங்குகள் அந்த அளவுக்கு ஆபத்து கிடையாது, விலங்குகள் நம்ம துன்புறுத்தாத வரைக்கும் விலங்குகள் நம்மக்கிட்ட எந்த ஒரு ஆபத்தும் விளைவிக்காது, எனக்கு தெரிஞ்சு ஏதாவது நாய் இல்லைன்னா காட்டில் இருக்கிற பன்னி இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், நீங்கள் பயப்படாதீங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு வருண் சொல்ல, இல்லை வருண் வேண்டாம் வேண்டாம், நாயாக இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று, அது வெறி நாயாக இருந்துச்சுன்னா நம்மளை பார்த்த உடனே அந்த நாய் நம்மளை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒருவேளை காட்டு பன்னியாக இருந்தால் கூட அதே மாதிரி சில ஆபத்துகளும் இருக்க தான் செய்யுது, அதனால் நீ இப்போ இறங்கவே வேணாம், அருள் வர வரைக்கும் நம்ம காருக்குள்ளேயே பத்திரமா இருக்கலாம். ஸ்வேதா இப்படி சொல்ல இதயாவும் இனியாவும் அதை தான் ஆமோதிச்சாங்க. ஆமாண்ணா, ஸ்வேதா சொல்கிறது தான் கரெக்டு, இந்த டைமில் நீ இறங்க வேணாம், தெரியாத இடம், என்ன விலங்கோ என்னமோ, விலங்கோ நாயோ, இந்த இடத்துல நம்ம தெரியாமல் இறங்க வேண்டாம், ஆபத்தில் மாட்டிக்க வேண்டாம். வருணும் இப்போ சரின்னு சொல்லிட்டு காருக்குள்ளேயே அமைதியாக உட்காந்துருந்தான். எல்லாரும் திரும்ப தங்களோட மொபைல் எடுத்து சிக்னல் இருக்குதா அப்படின்னு ஆராய, இப்போது திரும்ப அந்த உருமல் சத்தம் அதிகமாக கேட்க, அதுவும் ரொம்ப பக்கத்தில் கேட்கவும் 4 பேரும் ரொம்ப மிரண்டு போயிட்டாங்க. வருண் இப்போ காருக்குள்ளே உட்கார்ந்திருந்தபடியே சத்தம் வந்த திசையை நோக்கி திரும்ப, கண்கள் ஒரு நெருப்பு பிழம்பாக கருப்பான ஒரு நாய் காரை சுற்றி சுற்றி வந்து பலமாக உரிமிக்கிட்டே குலைக்க ஆரம்பிச்சிருந்தது. ஐயோ என்னடா இது, வெறி பிடிச்ச நாய் மாதிரி இருக்குது, பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது, இறங்கணுன்னா அவ்வளோதான், 4 பேரையும் கடிச்சே கொதறிடும் அப்படின்னு இனியா சொல்ல, எல்லாரும் பயப்படாதீங்க, பேனிக் ஆகாதீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, இந்த நாயால் காருக்குள்ளே வரவே முடியாது, நம்ம கார் அவ்வளோ சேஃப்டியானது, ஒரு காற்று கூட இந்த காருக்குள்ளே புகுந்து வர முடியாது, அந்த அளவு செக்யூரிட்டி சிஸ்டம் சேஃபாக இருக்குது, பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க, ஒரு 5 நிமிஷம் அமைதியாக இருந்தோன்னா காரை சுற்றி அந்த நாய் வந்துட்டு திரும்ப காட்டுக்குள்ளே ஓடிரும்னு நினைக்கிறேன். அது எப்படி இந்த காட்டுக்குள்ளே ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல இந்த மாதிரி ஒரு கொடூரமான நாய், ஆனால் அந்த நாயை பார்த்தாலும் ரொம்ப ரிச்சான நாய் மாதிரி இருக்குது, ஆனால் பார்க்க ரொம்ப மிரட்டும் தன்மையிலையும் இருக்குது, இந்த நாய் எப்படி இந்த காட்டுக்குள்ளே வந்துச்சு, இது ஆராய்ச்சி பண்ணுற நேரம் இல்லை, இது யாரோட நாயோ என்னமோ, ஆனால் இந்த நேரத்தில் எப்படியோ இந்த காட்டுக்குள்ளே வந்து அதுவும் இப்போ நம்ம காரை சுற்றி வந்துட்டுருக்கு. பொதுவாகவே நாய்கள் இங்கே இருக்கிற புது மனுஷங்களை பார்த்தா குறைக்க தான் ஆரம்பிக்கும், அதுவும் இந்த நாய் இன்னும் கொஞ்சம் அதிகமாக உரிமிக்கிட்டே இருக்குது, இப்போ நம்ம காரை சுற்றி சுற்றி வந்து நம்மளை பயமுறுத்துது. அந்த கருப்பு நாய் அதே போலவே ஒரு 5 நிமிஷம் காரை சுற்றி சுற்றி வந்து குலைச்சிட்டு கொஞ்சம் டயர்டாகி காருக்கு ஓரமாக முன்னாடி போய் படுத்துட்டு இந்த காரை நோட்டமிட்டபடி அமைதியாக இருந்தது. இந்த நாயும் குலைச்சி டயர்டாயிடுச்சு போல். ஆமாம், எனக்கு ஒரு சந்தேகம், இந்த சினிமாலெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல, பேய் படங்கள்லாம், அதாவது நைட்டு நேரத்துலலாம் காரில் உட்காந்துட்டு பேய் போகுமா, அதை பார்க்குறப்போ நம்ம சாதாரண மனுஷங்களுக்கு தெரியாதான், ஆனால் நாயோட கண்ணுக்கு அந்த பேயோட உருவம் தெரியுமா, அதனால தான் நைட்டு நேரத்தில் காருக்கு பின்னாடியே ஓடி ஓடி குலைச்சிக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தானே நான் இனியா சொல்லி முடிக்க இனியாவுக்கு பதட்டமாயிடுச்சு இதயாவுக்கு. அட நீ வேற சும்மா இராண்டி, ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்ப, இந்த நேரத்தில் அதுவும் இந்த மாதிரி சமயத்தில் இந்த பேய் கதை நாய் கதைலாம் தேவையாடி, அம்மா தாயே கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு அமைதியாக இரு ப்ளீஸ். ஐயோ கடவுளை, இங்கே நெட்வொர்க் வேறு ரொம்ப பிரச்சனையாக இருக்கே, என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலையே, இந்த அருள் வேறு எப்போ தான் வந்து தொலைவான்னு தெரியலையேன்னு இனியா கதற ஆரம்பிக்க, வருண் இப்போ தான் சொன்னான், எனக்கு தெரிஞ்சு மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஒட்டி இருக்கிற பகுதிகளில் நெட்வொர்க் டவர் அதிகமாக கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறேன், அதுவும் நம்ம இருக்கிற பிளேஸ் இங்கே பூமியோட ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிற ஒரு பிளேஸ், இது ஒரு ஸ்பெஷலான இடம், அதனால் கூட நம்மளோட மொபைல்ஸில் இந்த மாதிரி சிக்னல் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் இதயாவும் ஞாபகம் வந்தவளாக சொல்ல ஆரம்பித்தா. ஆமாம், நான் கூட சொல்ல மறந்தே போயிட்டேன், இன்னும் ஒரு 10-15 நாளில் பூமிக்கு பக்கத்தில் ஒரு விண்கல் வரப்போகிறதா எங்கள் ப்ரொஃபஸர் கூட சொல்லிகிட்டு இருந்தார். அந்த மாதிரி சமயத்தில் பூமியோட ஈர்ப்பு மண்டலத்தில் இருக்கிற லேயர்ஸில் அந்த விண்கல் இழுக்கப்பட்டு அதை டிஸ்போஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, இன்னும் என்னென்னமோ சொன்னார். அந்த சமயத்தில் நெட்வொர்க் பிரச்சனை வரலாம், உலகம் முழுசும் வைஃபை கட் ஆகலாம், நிறைய இடங்களில் அசாதாரணமான முறையில் பெரிய பெரிய இயற்கை மாற்றங்கள் கூட நிகழலாம் அப்படின்னு என்னோடய ப்ரொஃபஸர் சொன்னார். அதனால் கூட இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஆனால் அவர் சொன்னதுக்கு இன்னும் ஒரு 10-15 நாள் இருக்கே டைம். ஒருவேளை அந்த விண்கல் முன்னாடியே வந்துடுச்சோ அப்படின்னு இதயா கேட்க, அப்போது தான் வருணுக்கும் அது ஞாபகம் வந்தது. அவன் கூட ரீசெண்டாக நியூஸில் இந்த விஷயத்தை பார்த்தது தான் ஞாபகம். ஆமாம் ஆமாம் இதயா, நீ சொல்கிறது கரெக்டு தான். அந்த நியூஸை நானும் படித்தேன். ஆனால் ரொம்ப டீப்பாக போய் நான் பார்க்கல. மேபி அதனால் கூட நெட்வொர்க்கெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, தூரத்தில் சின்ன புள்ளியாக ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது. 4 பேரும் ஆர்வமாக அருள் தான் வரான்னு ஆர்வமாக அந்த திசையை நோக்கி பார்க்க, சின்ன புள்ளியாக இருந்த வெளிச்சம் பக்கத்தில் வர வர ஒரு லாந்தர் லைட்டோட வெளிச்சத்தை காட்டினது. கையில் ஒரு லாந்தர் லைட்டை பிடிச்சிக்கிட்டு முக்காடு போட்ட உருவம் தள்ளாடி தள்ளாடி நடந்து வந்தது தெரிஞ்சது. இது யார் இது? இந்த நேரத்தில் முக்காடு போட்டுக்கிட்டு லாந்தர் லைட்டை கையில் பிடிச்சிக்கிட்டு இந்த இருட்டு வேலையில் அடர்ந்த காட்டுப்பகுதியில் நடந்து வர்றதுன்னு ஸ்வேதா கேட்க, இதயா சொன்னா, ஒருவேளை காஞ்சனா படத்தில் வர்ற பேய் மாதிரி ஏதாவது இருக்குமோ? அட நீ வேற சும்மா இராண்டி, ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்க. சீரியஸாக பேசுகிறியா இல்லை காமெடியாக பேசுகிறியானே தெரில, எனக்கு வேறு ரொம்ப பயமாக இருக்குடு திடீ அப்படின்னு இனியா பயத்தில் உளற. அப்போது நீ மட்டும் நைட்டு எத்தனை தடவை எனக்கு பேய் கதை சொல்லியிருக்க, அப்போ எனக்கு மட்டும் எப்படி இருக்கும்? ஷூ, எல்லாரும் அமைதியாக இருங்க. வருண் இப்போ எல்லாரையும் நோக்கி ஒரு எச்சரிக்கை போல் விடுத்தான். அமைதியாக இருங்க, அந்த உருவம் நம்மளை நோக்கி தான் வர மாதிரி தெரியுது. 4 பேரும் அமைதியாக இருக்க, தள்ளாடி தள்ளாடி முக்காடு போட்டு வந்த அந்த உருவம் இப்போ கார் பக்கத்தில் வந்து நின்னது. யாருப்பா அது? வயசான ஒரு குரல். அந்த குரல் ஆணோடதா அல்லது பொண்ணோடதானே ரெகக்னைஸ் பண்ண முடியல. முக்காடு போட்டு தலையையும் மூடி இருந்தது, அதனால முகத்தையும் பார்க்க முடியல. குரலும் தட்டு தடுமாறி தான் வந்தது. அதான் கேட்குறேன்ல, யார் இது நடு ரோட்டில் காரை நிறுத்தி போட்டு உள்ளே உட்காந்துருக்கிறது? திரும்ப அந்த குரல் கேட்க இப்போ வருண் உள்ளே இருந்து காரோட கண்ணாடியை ஒரு மெல்லிய கோடு அளவு திறந்து விட்டுட்டு பதில் சொன்னான். ஐயா, நாங்கள் வள்ளிநாயகபுரத்துக்கு போயிட்டுருக்கோம். வழியில் கார் டயர் பஞ்சர் ஆகிடுச்சு. எங்கள் சொந்தக்காரங்க வந்துட்டுருக்காங்க, அதான் காருக்குள்ளே உட்காந்துருக்கோம். ஆமாம், நீங்கள் யார்? நீங்கள் இந்த இருட்டு நேரத்தில் போயிட்டுருக்கீங்க. உங்கள் ஊர் எது? வள்ளிநாயகபுரமா? பக்கத்தில் ஏதாவது ஊர் இருக்கா, வீடு இருக்கா? அடுக்கடுக்கா வருண் கேள்வியை கேட்க இப்போ அந்த உருவம் சிரித்தது. நானா தம்பி, நான் பக்கத்தில் இருக்கிற ஊர் தான், குத்தாலம். அங்கே அருவிக்கு பக்கத்தில் தான் குடிசை போட்டு தங்கியிருக்கேன். வரவங்க போகிறவங்க எனக்கு ஏதாவது காசு கொடுப்பாங்க. அப்படியா? குற்றாலத்துலேருந்து இங்கே வந்திருக்கீங்க, எப்படி வந்தீங்க? அது ஒன்றும் இல்லை தம்பி, வள்ளிநாயகபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் திருவிழா நடக்குது. அங்கே வந்தால் மக்கள் நிறைய பேர் வருவாங்க. எங்களை போல் வயசானவங்களுக்கு காசு கொடுப்பாங்கன்னு நாங்கள் ஒரு கூட்டமாக அங்கே கிளம்பி வந்தோம். வந்தவங்க எல்லாம் இங்கே தான் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு கொட்டகையில் தங்கியிருக்கோம். காலையில் 5 மணிக்கு ஒரு பஸ்ஸு வரும், அதில் ஏறி திரும்ப எல்லோரும் குற்றாலத்துக்கு போயிடுவோம். ராத்திரி நேரம் ஒதுக்குப்புறமாக போகலான்னு வந்தேன் அப்படின்னு அந்த உருவம் சொல்ல. ஓ அப்படியா? ஆமாம், அந்த திருவிழா நடக்கிற ஊர் இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது? அதுவா தம்பி, கால் போன போக்கில் நடந்து போனீங்கன்னா ஒரு 30 நிமிஷத்தில் போயிடலாம். கன்னிகாபுரம்னு பேர். அப்படியா ஐயா? நடந்து போனால் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே போயிடலாம், அதானே சொன்னீங்க? ஆமாம், உங்கள் கூட்டத்தில் யாராவது வயசு குறைஞ்சவங்க செல்ஃபோன் இந்த மாதிரி யாராவது வச்சுருக்காங்களா? ஸ்வேதா கேட்க, எங்கள் கூட்டத்தில் எல்லாமே 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் தாயி. செல்ஃபோன் எல்லாம் யாருக்கிட்டையும் கிடையாதுமா. நாங்கள் கால் போன போக்கில் போகிற தேசாதிரிங்க. எங்ககிட்ட உடுக்கிறதுக்கு 2 துணியும் தண்ணி குடிக்க ஒரு குவளையும் தட்டும் தான் இருக்கும். வேறு எதுவும் எங்ககிட்ட கிடையாது தாயி. இந்த பெரியவர்கிட்ட பேசினதெல்லாம் வேஸ்ட்டு. அவரால் நம்மளுக்கு எந்த ஹெல்ப்பும் ஆக போகிறதில்லன்னு இதயா சொல்ல, சரி சரி விடு, அதான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தார்ல, நடந்து போனால் 30 நிமிஷத்தில் ஒரு ஊர் இருக்குன்னு. நம்ம வேணால் நடந்து போய் பார்க்கலாமே, அங்கே போய் ஏதாவது ஹெல்ப் கேட்கலாம். அட்லீஸ்ட் மக்கள் அங்கே இருப்பாங்க, பயம் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு வருன்னு சொல்ல. என்னது, செல்ஃபோனில் பேசலாமா? நீ என்ன சொல்கிற? அதான் செல்ஃபோன் சிக்னல் நம்ம இடத்துல மட்டும் இல்லை, இந்த உலகம் முழுக்குமே பிரச்சனையாக இருக்கும்னு சொல்கிறேன்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த உலகமே டெக்னாலஜிக் ப்ராப்ளமில் இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இதயா அந்த நேரத்துலையும் புத்திசாலித்தனமாக சொல்ல, வருணும் ஸ்வேதாவும் அதை ஆமோதிச்சாங்க. ஆமாம் ஆமாம், இதயா சொல்கிறது தான் கரெக்டு. நமக்கு மட்டும் இந்த சிக்னல் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன், வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் எனக்கும் தோணுது. இனியா மட்டும்தான் சொன்னான். எனக்கு என்னமோ இந்த பிளேஸில் இருக்கிற பிரச்சனை தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன். குறிப்பிட்ட இடத்துல சிக்னல் வீக்காக இருக்கும், ஏதோ மேக்னெட்டிக் பவர் அது இதுன்னு சொன்னீங்கல்ல, அந்த பிரச்சனைனால கூட இருக்கலாம்ல. மேபி நம்ம அந்த வில்லேஜுக்கு போனால் கனெக்ட் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம் என்ன வரும். அப்போ நம்ம கார்லேருந்து இறங்கி இப்போ நடந்து போகலான்னு சொல்கிற, ஓகே தானே? பிரச்சனை ஒன்றும் இருக்காதே? ஸ்வேதா கேட்க, வருணுக்கு இருதலை கொல்லி எறும்பு போல் மனசு இருந்தது. போகலான்னு ஒரு மனசு சொன்னாலும் போக வேண்டான்னு இன்னொரு மனசு சொன்னது. போகிற வழியில் ஆபத்து ஏதாவது இருந்தால் என்ன பண்ணுறது?
அதுக்கு காருக்குள்ளேயே காலையில் வரைக்கும் பத்திரமா இருக்கலாமே அப்படின்னு ஒரு மனசு சொன்னது. இன்னொரு பக்கம் காருக்குள்ளே மட்டும் நம்ம எப்படி பத்திரமா இருக்க முடியும் அப்படின்னு எதிர்கேள்வி மனசு கேட்க, இந்த குழப்பத்தில் வருண் இருக்க இப்போ திரும்ப ஒரு வழியாக முடிவு பண்ணிட்டான். நடந்தே போகலாம், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு 3 பெண்களையும் கூட்டிகிட்டு காரை விட்டு இறங்கி அந்த பெரியவரை பார்க்க, அது வரைக்கும் காருக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்த அந்த பெரியவர் இப்போ அந்த இடத்துலையே இல்லை. 4 பேரும் சுற்றி சுற்றி பார்த்தாங்க. என்னது இது, இப்போ தானே நின்றுட்டு இருந்தார் அந்த பெரியவர், அதுக்குள்ளே எங்கே மாயமாக மறைஞ்சு போயிட்டாரு? சுற்றியும் மொபைல் வெளிச்சத்தில் தேட அந்த மாதிரி ஒரு உருவம் வந்துட்டு போனதுக்கான தடயமே இல்லை. அந்த இருட்டில் கூட மங்கிய நிலா வெளிச்சத்தில் ரோடு தெளிவாக தான் தெரிஞ்சது. 2 பக்கம் ரோட்டுலேயும் கண்களை கடைசி வரைக்கும் பாய்ச்சியும் அந்த பெரியவரை காணும். என்னடா இது, பெரிய மாயாஜால படத்தில் வர மாதிரியே இருக்குது. இப்போ தானே ஒரு தாத்தா முக்காடு போட்டுக்கிட்டு நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருந்துச்சு. அது தாத்தாவா பாட்டியானே தெரியல, அதுக்குள்ளே அது எங்கே போச்சுன்னு தெரியலை. இனியா படபடன்னு பேச ஆரம்பிக்க, அட நீ ஒன்று, இந்த பக்கம் வேற இருட்டாக இருக்கிறதுனால காட்டுக்குள்ளே எங்கேயாவது அந்த பெரியவர் ஒதுக்குப்புறமாக போயிருக்கலாம். அதான் சொன்னாரே டாய்லெட்டுக்கு போகிறதுக்காக வந்தேன்னு. நம்ம பேசிகிட்டு இருந்த கதையில் அவருக்கு அவசரமாக இருந்திருக்கும், அதான் இடையில வந்து காட்டுக்குள்ளே போயிட்டாரு போல். நம்ம அந்த டைம் பார்க்காம இருந்திருப்போம். ஆமாம் இருக்கலாம். அந்த தாத்தா காட்டு பக்கம் தான் எங்கேயாவது போயிருக்கணும். சரி பேசிகிட்டே இருக்காதீங்க, கையில் மொபைல்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க. பேகெல்லாம் இப்போ எதுவும் எடுத்துக்க வேணாம், கார் லாக் பண்ணிட்டேன். எல்லோரும் பத்திரமா வாங்க. வேகமாக நடந்தோன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 நிமிஷத்தில் அந்த ஊரை ரீச் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இந்த திசை தானே சொன்னார் அந்த பெரியவர், இந்த டைரெக்ஷன் தானே? எல்லோரும் அந்த பெரியவர் சொன்ன திசையை நோக்கி நடக்க ஆரம்பிக்க, அந்த ரோடு போய்கிட்டே இருக்குது. இவங்க கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே நடந்திருப்பாங்க. பக்கத்தில் எந்த ஒரு ஊர் இருக்கிறதுக்கான அறிகுறியும் இல்லை. அட கடவுளே, அந்த பெருசு நம்மளை கோத்து விட்டு போயிடுச்சு போல இருக்கே. அந்த பெருசு பேச்சை கேட்டு நம்ம 4 பேரும் கார்லேருந்து இறங்கி இந்த நடுராத்திரியில், அதுவும் இந்த அத்துவான காட்டுக்குள்ளே ஒரு நடந்துகிட்டு இருக்கோம் பாரு. நம்மளை என்ன சொல்லணும்? இதையா படபடன்னு பேச ஆரம்பிக்க, அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியலை. அந்த பெரியவர் நம்மளை நல்லா குழப்பி விட்டுட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அவரே இந்த ஊருக்கு புதுசு, அவருக்கு இந்த விவரம் தெரியாமல் ஏதோ உளறிட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். நம்ம பேசாமல் திரும்ப காருக்கே போயிடலாமா? என்ன ஸ்வேதா சொல்கிற அப்படின்னு வருண் ஸ்வேதாவை நோக்கி கேட்க, ஆமாம் வருண், பேசாமல் காருக்கே திரும்ப போயிடலாம். ஆனால் திரும்ப 1 மணி நேரம் நடக்கணும். பரவாயில்ல, காருக்குள்ளேயாவது போய் பத்திரமா இருக்கலாம். கார்லேயே தூங்கிடலாம், காலையில் பார்த்துக்கலாம். 4 பேரும் திரும்பி வந்த வழியிலே நடக்க இப்போ பாதை வேறு மாதிரி தெரிஞ்சுது. என்னது இது, நம்ம வந்தப்போ பாதை ஒரு மாதிரி ரோடு மாதிரி இருந்துச்சு, ஆனால் இப்போ என்னடானா 3 பாதையாக பிரிஞ்சு போகுதுன்னு வருண் சொல்ல, 3 பெண்களும் இப்போ தான் அதை கவனித்தாங்க. ஆமாம், என்னது இது, ரோடு 3 பாகமாக பிரிஞ்சு போகுது. சரி, நமக்கு எதுக்கு வம்பு, ஸ்ட்ரெயிட்டான ரோட்லேயே நம்ம போக வேண்டியதுதான். வர்றப்போ இந்த 2 சைடில் இருக்கிற இந்த கிளை பாதையை நம்ம பார்க்கவே இல்லையே. ஆமாம், நம்ம பார்க்கல தான். ஒருவேளை போகிற அவசரத்தில் வேகமாக போய் அந்த ஊரை ரீச் பண்ணணும் அப்படின்றதுனால நம்ம 2 பக்கமும் கவனிக்காமல் விட்டுட்டோமோ? ஆமாம் வரும், நீ சொன்னபடி தான் இருக்கும். நம்ம வர்ற அவசரத்தில் அதை கவனிக்காமல் விட்டுருப்போம் அப்படின்னு ஸ்வேதா ஆறுதல் படுத்த, இப்போ இனியா சொன்னான், ஆமாம் எனக்கு ஒரு சந்தேகம். நம்ம காருக்கு முன்னாடி அந்த கருப்பு நாய் படுத்திருந்ததில்ல, அந்த தாத்தா வந்த உடனே அந்த நாயையும் காணோம். அதையும் நம்ம கவனிக்கவே இல்லையே. அட ஆமாம், நாயை விட கொடூரமாக அந்த தாத்தா ஒரு லைட்டை பிடிச்சிட்டு வந்த உடனே இந்த நாய் பயந்து காட்டுக்குள்ளே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏதோ பேய் தான் வருது போலன்னு நினச்சி அந்த நாய் காட்டுக்குள்ளே ஓடிடுச்சுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இதையா சிரிக்க, ஆமாம் அப்படி தான் இருக்கும் போல். 4 பேரும் சொன்னபடியே வேகமாக நடக்க ஆரம்பித்தாங்க. ஓகே வியூவர்ஸ், நம்மளை இந்த எபிசோடை இங்கேயே முடிச்சுக்கலாம். அடுத்து வர எபிசோடை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பபாய், டேக் கேர். உங்கள் யுவதி, டாடா.